ஹாய் செல்லக்குட்டீஸ், நான் வந்துட்டேன். மணி என்ன 3 மணி 3 ஆயிட்டா நம்ம வந்துருவோம். இன்னைக்கு வந்து மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்னோட லைஃப்ல நடந்ததே நான் சொல்லப் போறேன். அப்புறம் நேத்து வந்து நான் போட்ட வீடியோல ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. நித்யாங்கிற சிஸ்டர். சிஸ்டர் எனக்கு வந்து 2 1/2 வயசுல வந்து ஒரு குட்டி பாப்பா இருக்கு. ஆனா அது வந்து ரொம்ப குறும்பு பண்ணும். எவ்வளவோ வேலை நானும் இப்ப தனியா இருந்து பார்த்து பார்க்குறேன். ஆனா முடியல. அவங்க ஹஸ்பண்ட் வந்து காலையில போயிட்டு நைட்டுக்கு தான் வருவாங்களாம். என்னால தனியா மேனேஜ் பண்ணவே முடியல சிஸ்டர். ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன சிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. என்னோட சிஸ்டரா நினைச்சு எனக்கு சொன்னாங்க. ஸோ அதுவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்காக ஒரு வீடியோ போட்டுடலாமா, நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நடந்துச்சு, நம்ம வரலாறு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் என்னோடய லைஃப் இல்லாமல் என் ஃப்ரெண்டோட லைஃபையும் சேர்த்து போட்டிருக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த ஹைப்பு பட்டனே கொஞ்சம் அமுக்கி விடுங்கம்மா, அப்போ தான் 2 3 பேர்ட்டையாவது போய் சேரும். சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மாம்ஸ்னாலே ப்ராப்ளம் கம்மிங் தான்ப்பா. சரிங்களா? நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம வந்து இதையும் தாண்டி வந்து தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. நமக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம கண்டிப்பாக குழந்தை பெற்றுக்குவோம். குழந்தை பெற்றுக்கிட்டா அதுங்க படுத்துகிற பாடெல்லாம் கேட்டு தான் ஆகணும். இதில் ஹஸ்பண்டு, மாமியார், நாத்தனார் இவங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம நினச்சோன்னா அது வந்து ஜீரோவாக தான் முடியும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி வந்து அமைய மாட்டாங்க. 5 விரல் ஒன்றாவா இருக்குது, இல்லை இல்லை, அதே மாதிரி தான்ப்பா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா மாமியாரும் ஒரே மாமியார்லாம் கிடையாது. ஒரு மாமியார் பார்ப்பாங்க, இன்னொரு மாமியார் பார்க்க மாட்டாங்க. ஸோ, அதனால் நீங்கள் அதை வந்து யோசிக்கணுங்க. உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட நீங்கள் உங்களுடைய கஷ்டத்தை வந்து சொல்லி காட்டுங்க. சரிங்களா? அப்படியே முடியலைன்னா நான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். இதை வந்து அவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க இதை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்காக உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க. ஏன்னா நியூ மாம்லாம் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் இதில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஏன்னா எனக்கும் வந்து யாரும் பக்கத்துலேருந்து பார்க்குறதுக்குலாம் ஆள் கிடையாது. நானே எந்திரிச்சு நானே வந்த மாதிரி தான் தட்டு தடுமாறி ஒரு வழியாக எந்திரிச்சிட்டேன் 2 குழந்தைங்களையும் பெற்றுட்டு. அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது, நமக்கு வந்து தூக்கி விட்றதுக்கு யாருமே இல்லைன்னு நினச்சி நம்ம ஃபீல் பண்ணி அந்த டைமில் அழுக வரும். அதை விட்டு நம்ம வெளியில் வந்துட்டோம்னா நம்ம வந்து ஃப்ரீ ஆயிடுவோம். ஸோ ஃபீல் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸ்டார்ட்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். அப்புறம் போக போக சரியாயிரும்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு அது பழகிரும். அந்த மாதிரி தான் மென்டலியே நமக்கு வந்து டிஸ்டர்பாகவே தான் இருப்போம். கண்டிப்பாக ஒரு பாத்ரூம் கூட போக முடியாது. கண்டிப்பாக நம்மளே நினச்சாலும் கூட அவங்க வந்து போக விட மாட்டாங்க, நம்ம பேபிஸ் எல்லாருமே. அது எப்படி சொல்கிறது, ஒரு சந்தோஷமான தொல்லை அப்படின்னே வச்சுக்கலாம். பட் ரொம்ப வருஷம் கழிச்சு அதை நம்ம நினச்சி பார்த்தோன்னு வைங்களேன், நமக்கே சிரிப்பு சிரிப்பாக வரும். சே, நம்ம என்ன இவ்வளோ சிரிப்பு போலீஸாவாக இருந்தோங்கிற மாதிரி சிரிப்பான அம்மாவாக இருந்திருப்போம். அவ்வளோவா இருந்திருக்கோம். எதுக்கு சிரிக்கிறோம், எதுக்கு அழுகிறோங்கிறது நமக்கே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இதனால் மற்றவங்க மேலே கோவம் வரும். சும்மா எப்படி வரும் தெரியுமா, கண்டா பின்னான்னு வரும். இதை வந்து வெளியில் சொல்லவும் முடியாது. இந்த புலிகேசு மாதிரி அங்கே பாதாள கிணறு, இது வந்த பாதை, ஏண்டா இப்படி செய்கிறாய் அப்படிங்கிற மாதிரி நம்ம எங்கே போனாலும் அதுக்கெல்லாம் சுற்றி சுற்றி வரத்தான் செய்வாங்க. வேறு வழி கிடையாது. நம்ம குழந்தைய பெற்றுட்டோம். ஏன்னா எத்தனையோ லேடிஸ் வந்து குழந்தை இல்லாமல் எவ்வளோ சிஸ்டர்ஸ்க்கு கவலைப்படுறாங்க தெரியுமா. அவங்களாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். குழந்தை இல்லாத அத்தனை சிஸ்டர்ஸ்க்கும் ஆண்டவன் வந்து கண்டிப்பாக குழந்தை கொடுத்து அவங்க லைஃப்பை வந்து நல்லாக்கி வைக்கணும். அதுக்காக எல்லாருமே ப்ரேயர் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னதான் நம்ம நல்லா பார்த்துட்டாலும் நமக்கும் அழுகையா வரத்தான்ப்பா செய்யும். எதுக்கு தெரியுமா மெயினாக நமக்கு அழுக வரும், அப்பாடா புள்ள தூங்கிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம தூங்கிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு அப்பந்தான் கண்ணை முடி கர்ன்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே அங்கேருந்து கிர்ன்னு பெல் அடிக்கும். என்னமோ நம்ம ஜனாதிபதி மாதிரியும் அவங்க நமக்கு கால் பண்ணியே தீர்ற மாதிரியும் நமக்கு ஃபோனாக வந்து தள்ளும். அது பத்தாதுன்னு நம்ம நிதியமைச்சர் வேறு, பால்காரனிலேருந்து காய்கறி கடைக்காரனிலேருந்து அப்பந்தான் சிலிண்டர் அண்ணன் முதற்கொண்டு அன்னைக்கு தான் வந்து நிற்பாங்க. நம்ம தூங்கணும்னு நினச்சிட்டோன்னா எப்படித்தான் இவங்களுக்குலாம் அலாரம் அடித்த மாதிரி தெரியுமோ தெரியலைங்க. கரெக்டாக வந்து நிற்பாங்க. நமக்கு அந்த தூக்கம் எல்லாமே போயிடும். ஆனால் இதுலேயும் கூட சந்தோஷங்கள்லாம் நிறைஞ்சு போயிருக்குங்க. நம்ம அந்த குட்டி பையனோட அந்த பிள்ளையோட முகத்தை பார்த்தாலே போதும், நம்மளோட லைஃப்பில் இருக்க அத்தனை கஷ்டமே தீர்ந்து போயிடும். என் ஹஸ்பண்டே திட்டுனாலும் சரி தான், யார் நம்மளை எப்படி திட்டுனாலும் சரி, நம்ம வந்து இந்த குழந்தையோட முகத்தை பார்த்தோன்னே நம்ம வந்து சரியாயிருவோம். ஸோ இதில் வந்து ஹாப்பினஸ் என்ன, நம்ம வந்து அன்ஹாப்பினஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பெயின் தாங்க, ஸ்ட்ரெஸ்ஸஸ் பெயின். ஐயோ, அந்த தையல் வலி ஒரு உயிரை வாங்குதுமா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன்னா அவ்வளோ வலி இருக்கும். இது நார்மலாக இருந்தால் கொஞ்சம் பரவாயில்ல, நான் ஆப்ரேஷனாக இருந்தால் பாவம் அவங்களெல்லாம் சொல்லவே கூடாதுங்க. அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுந்திரிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஹஸ்பண்டும் வந்து தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு மாமியாரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்களும் குழந்தை பெற்று தானே வந்திருப்பாங்க. ஆனால் மாமியார் ஆனதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, ஒரு தலையில் ஒரு கிரீடம் வந்துருமா இல்லை என்னன்னு தெரியல, நம்மளை வந்து கொஞ்சம் அடிமையாகவே வச்சுருப்பாங்க. சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போய்கிட்டே இருக்க வேண்டியதா. தையல் வலி வந்து செம்ம வலி வலிக்கும். 2வது நம்ம ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண் கொண்டு பார்க்க முடியாது. அவ்வளோ கன்றகோலமாக நம்ம போட்டுக்கிட்டு இருப்போம். எவ்வளோக்கு எவ்வளவு ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது ஃபிட்டாக போட்டு ஃபிட்னஸாக இருந்தோமோ அப்படியே தூக்கி அதை குப்பையில் போட்டுருவோம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நம்ம வயிறுலாம் கொஞ்சம் நல்லா பெருசானதுக்கப்புறம் நம்ம தொலைன்ட்டு ஒரு ட்ரெஸ்ஸை போடுவோம் பாருங்கள் நம்ம புள்ள குட்டிக்காக. அந்த ட்ரெஸ்ஸை நம்ம அதுக்கப்புறம் வாழ்க்கை லைஃப்பில் திரும்பியே பார்க்க முடியாத அளவுக்கு இப்படி சொல்லலாம், இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் எல்லாம் போட்டிருப்பாங்களே ஒரு ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி நல்லா ஃப்ரீயாக காத்தோட்டமாக ஒரு ட்ரெஸ்ஸை போடுவோம். அதாங்க நைட்டி. அதைத்தான் போட்டு எப்போவுமே சுற்றுவோம். அப்படித்தான். நான் உண்மையாக போயா நீங்களே சொல்லுங்கள். நான்லாம் அப்படி தான்ப்பா இருந்தேன். நான் என் பிள்ளைங்கள பெற்று வளர்க்குற வரைக்கும் ஒரே நைட்டிஸ்லேயே தான் இருந்தேன். இப்போ தான் சரி சுடிதாரு, சாரி அப்படின்னு சொல்லிட்டு மாறியிருக்கேன்.
இதுக்கு மேலே நம்ம அப்படியே இருந்தால் நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிருக்கேன். பிள்ளைங்க வளர்ந்து ஸ்கூல் போயிட்டாங்கன்ட்டு. நெக்ஸ்ட்டு கருவளையோ பேய்க்கு நமக்கு போட்டி வச்சோன்னு வைங்களேன், யார் ஜெயிப்பா தெரியுமா? ஃபஸ்ட்டு நம்ம தான் ஜெயிப்போம். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் யாருக்கு? ஏம்பா இந்தா பிடிச்சிக்கோ உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேய் வந்து நமக்கு தந்துடும். அவ்வளோகான்னு கண்ணு கொட்டி கொட்டி இருக்கும் கருவளையம்னா. எனக்கெல்லாம் எக்கச்சக்கமாக இருந்துச்சுப்பா கருவளையம். ஏன் இப்போ வரைக்கும் இருக்குதுன்னா பார்த்துக்கங்களேன். இப்போவும் புள்ள குட்டிங்க எங்கே தூங்குது? நம்ம தூங்கும்போது அம்மா பாத்ரூம் அப்பந்தான் கண் அசந்து கனவுல ஒரு இதில் போய்கிட்டு இருப்போம், ஒரு ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கும்போது எங்கள் ஒருத்தர் சுரண்டுவாங்க. என்னம்மா எனக்கு தூக்கம் வரலம்மா. சரி கொஞ்ச நேரம் தட்டி கொடுங்கம்மா. சரி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திருப்பி நம்ம கொரட்டை விடுவோம். அப்போ தான் இன்னொரு பிள்ளை எழுப்போம். என்னம்மா எனக்கு ஒன்றுக்கு வருதுமா அப்படிம்பாங்க. அட பாவிங்களா கொஞ்ச நேரம் தூங்க விடுங்கடா விடிஞ்சிருச்சுடா அப்படிம்போம். அந்தளவுக்கு இருக்கும். ஸோ கருவளையங்கிறது நம்ம கூட பிறந்தது மாதிரி நம்ம கூடவே இருக்கும். நெக்ஸ்ட்டு முடியெல்லாம் நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாதுப்பா. புலிக்கும் எலிக்கும் வித்தியாசத்தை நம்ம பார்க்குற மாதிரி தாங்க. காலேஜ் படிக்கும்போது புலி மாதிரி இருந்த முடியலாம் இப்போ பார்க்குறதுக்கு எலியை விட மோசமாகவே இருக்கும். அது நம்ம கண்ணால் பார்ப்போம் பாருங்கள். அதுதாங்க காலக்கொடுமைங்கிறது. அந்தளவுக்கு தாங்க எனக்குலாம் ஆகிப்போச்சு. காலேஜ் படிக்கும்போது சும்மா கீழே வரைக்கும் கிடந்த முடி இப்போ பார்த்திங்கன்னா இடுப்பு வரைக்கும் தான் கிடக்குது. என்னடா இது இடுப்பை தொட்டுருச்சு அப்படிங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு நம்ம முடியலாம். மூட் ஸ்விங்ஸை பற்றி சொல்லவே வேண்டாம். அன்னியன் தான் நமக்கு. வேறு எந்த படத்தையும் நீங்கள் வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அன்னியனை பார்த்துக்கங்கப்பா. அதுதான் எல்லா அண்ணனும் நல்லா புரிஞ்சுக்கங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என் பொண்டாட்டி மாறிட்டா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. மாற்றினதே அவங்களோட ஹார்மோன்ஸ் தாங்க. அவங்களுக்கும் அந்த இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க. ஒரு பிள்ளைய பார்த்தோன்னே நமக்கு வந்து கோவமே வராது. அம்பி மாதிரி மாறிடுவோம். இதே புருஷன்ட்டு அப்படியே ரெமோ மாதிரி ஆகலாம் நினப்போம். பட் முடியாது. அது வேற கதை. மற்றவங்ககிட்ட அந்நியன் மாதிரி ஆயிடுவோம். காரணம் என்ன தெரியுமா? நம்மளுடைய இது நமக்கு ஒன்று இருக்காது. ஏன்னா நமக்கு வந்து சரியான தூக்கம் இருக்காது, சரியான சாப்பாடு இருக்காது, நிம்மதியான வாழ்க்கை இருக்காது. எந்நேரம் எப்போ தூங்குவோன்னு தெரியாது. உட்காந்துக்கிட்டே இருப்போம். திடீர்னு பார்த்தா கொரட்டை விட்டுக்கிட்டு இருப்போம். என்னடா இது இப்படி தூங்கி வழிகிறோன்னு நமக்கே தோணும். ஏன்னா நைட் நமக்கு விடிய விடிய தூக்கம் இருக்காது. இதுவே மாமியார், அவங்க நாத்தனார் இல்லை அவங்க அம்மா யாராவது ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னு வைங்களேன், இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காது. இதே வசதியானவங்களா இருந்தால் வேலைக்கார அக்கா ஒரு அக்காவை போட்டு அவங்கள வந்து பார்ப்பாங்க. நமக்கு அந்த இதுவும் கிடையாதுங்கிறதுனால நம்மளே தான் நம்ம பிள்ளைய வந்து தூக்கி வளர்த்து ஆளாக்கணும். இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? நம்மளே நம்ம வளர்த்து ஆளாக்குறதுனால நம்ம பிள்ளை வந்து நம்ம கூடவே இருக்கும். நம்மளுடைய பாசங்கள் வந்து அதை வந்து புரிஞ்சுப்பாங்க. ஸோ வளர்ந்ததுக்கப்புறம் கூட நம்ம பிள்ளை வந்து நம்மளை விட்டு எங்கேயுமே போகாது. நம்ம கூடவே தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிங்க. ஏன்னா சிஸ்டர் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. சரிங்களா? இது எல்லாத்தையும் விட சொந்த பந்தம் தான்ப்பா. என்னமோ நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமா உலகழகி மாதிரி இருந்த மாதிரி அவங்க நினைப்பாங்க. என்னம்மா இப்படி குண்டாயிட்ட அப்படின்னு எங்கே வச்சு கேட்பாங்க. ஏதாவது ஒரு கல்யாண வீட்டில் போய் நிற்போம் பார்த்தீங்களா, அப்போ கேட்பாங்க பாருங்க. அப்படியே நம்ம மண்டைக்கு சுருன்னு ஏறும். அதாவது நம்ம உலக அழகியா இருக்குமோ, இல்லை உள்ளூர் அழகியா இருக்குமோ, அது 2வது விஷயம். எல்லாரும் முன்னாடியும் கேட்பாங்க, "என்ன நீ அப்போ அழகா இருந்த, இப்போ இப்படி ஆயிட்டியே" அப்படிம்பாங்க. ஏம்மா அவங்களும் பிள்ளை பெற்று வந்தவங்க தானேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க. குழந்தை பெற்று வளர்த்து அது ஒரு 3 வயசுக்கு அப்புறமும் ஒரு எல்கேஜிக்குள்ள கொண்டு போய் விடுற வரைக்கும் நம்ம மண்டையே ஒரு சைஸில் இருக்காது. அப்போ நம்மளோட உடம்பு மட்டும் என்ன ஒரு சைஸில் இருக்குமா? அதெல்லாம் அவங்க யோசிக்கிறதே கிடையாது. இதில் இன்னொருத்தவங்க வர வந்து கேட்பாங்க, "எப்போ 2வது?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சப்புன்னு காற்ற மட்டையோடு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஆனால் அடிக்க முடியாது. வேறு வழி இல்லை. நம்ம சொந்தங்களாயிட்டேன். அதனால் அப்படியே விட்டுறணும். சரிங்களா? நிறைய சிஸ்டர்ஸ் வந்து இந்த பிரச்சனத்தை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னால் நிறைய பேர் கேட்பாங்க. ஏன்னா நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒற்றையாக சுற்றினேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குண்டாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். எல்லாருமே கேட்பாங்க, "என்ன இப்படி வெயிட் போட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அப்போ தோணும், என்னமோ நீயா வந்து பார்த்தா இதெல்லாம் கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கேட்க முடியாது. "ஆமாங்க கொஞ்சம் வெயிட் போட்டேங்க" அப்படின்னு சொல்லுவேன். இந்த வடிவேல் சொன்ன மாதிரி, "ஆமாம்மா" அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி நானும் ஆயிட்டேன். என்ன பண்ணுறது? சரி நம்மளும் சரியாகும். இப்போ தானே பிள்ளைங்கள பெற்று ஸ்கூலுக்குலாம் பற்றி விட்டுருக்குறோம். இனிமேல் நம்ம உடம்ப நம்ம கேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டுக்கு வந்துட்டு இனிமேல் பாருங்கள் அப்படியே ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஆவாட்டாலும் ஓரளவு ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ செகண்ட் பேபிலாம் இப்போதைக்குலாம் நீங்களும் பிளான் பண்ணாதீங்க. ஒரு பிள்ளைக்கும் இன்னொரு பிள்ளைக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு 3 வருஷமாவது கேப் விடுங்க. அப்போ தான் நம்மளோட உடம்பு வந்து செட் ஆகி வரும். சரிங்களா? டக்குன்னு பெற்றுக்கிட்டு அப்புறம் வந்து கஷ்டப்படுறது வந்து யாராக இருக்குன்னா, ஆம்பளைங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, லேடிஸ்க்கு தாங்க எல்லா பிரச்சனையும். நம்ம உடம்பு வந்து அதுக்கு தக்கன வீக்காக இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த இதுக்குள்ளே போகவே கூடாது. ஓகேவா? பேபிக்கு மதர் மில்க் இருந்தால் கூட பரவாயில்லப்பா, ஆனால் தப்பிச்சிருவோம். அதுவே இல்லைன்னு வைங்களேன், என்னமோ நம்ம தான் கரைச்சி குடிக்கிற மாதிரியும் மாதம் நம்மளே டப்பாவாக திங்கிற மாதிரி அவங்கெல்லாம் பேசுவாங்க பாருங்களாம். அப்படியே கடுப்பாக இருக்கும். என் ஃப்ரெண்டுக்கு வந்து அதாவது தாய்ப்பால் வந்து அவங்களுக்கு வந்து கிடையாது. ஸோ அதனால் அவள் வந்து மதர் மில்க் இது தான் கொடுத்துட்டு இருந்தா, டப்பா தான். அப்போ நான் கூட சொன்னேன், "அடியே இது கொடுக்காதடி, நீ அதுக்கு பதிலாக பசும்பாலாவது காய்ச்சி குடிடி, உடம்புக்கு நல்லது. பிள்ளைக்கு வந்து பசும்பால் கொடுத்து பாரு 6 மாதத்துக்கு அப்புறம்னு" சொன்னால் கூமுட்டை கழுதை கேட்காம அது என்ன பண்ணுச்சுன்னா ஒரே டப்பாவாக வாங்கி குடிச்சுது. கடைசி அவள் புருஷன் டப்பாவை ரகுவரன் ஒரு படத்தில் உட்காந்து எண்ணுவான் பார்த்தீங்களா, லட்சுமி சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் உட்காந்து எண்ணுவான். "என்ன இவ்வளோகான் விலை வருது?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவள் புருஷன் உட்காந்து எண்ண ஆரம்பிச்சிட்டாரு.
என்ன இத்தனை டப்பா வாங்கி வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் டப்பாவில் முதல்ல சத்து கிடையாது, அது வேறு விஷயம். ஒன்று டப்பாவில் சத்தே கிடையாது, இன்னொன்று அவங்களுக்கு தான் லாபம், நம்ம பிள்ளைக்கு தெம்பே இருக்காது. நம்ம பிள்ளைக்கு தெம்பு வரேன்னா ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் சாலிட் ஃபுட்டுலேருந்து நல்லா ஏதாவது ஒரு நல்ல ஃபுட்டு வந்து கொடுக்க ஆரம்பிங்க. ஒரு இட்லி கொடுங்க, பிஸ்கட் கொடுங்க, இல்லை ஏதோ ஒன்று கொடுங்க. பிள்ளைங்க கூட அதிகமான நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ அதனால் டப்பா மில்கெல்லாம் விட்டுருங்க. நார்மல் டெலிவரினா இதுதாங்க மெயின் பாயிண்ட்டு. நார்மல் டெலிவரின்னு வைங்களேன், அப்போவுமே வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க அந்த காலத்தில். இப்போ எங்கள் அம்மா வந்து என் தம்பியை வந்து பெற்றுக்கும்போது ரொம்ப வருஷம் கழிச்சு தான் என் தம்பி வந்து பிறந்தான், எனக்கு நல்லா தெரியும். ஸோ அவன் வந்து பிறக்கும்போது நான் வந்து எங்கள் அம்மாவோட டெலிவரி வந்து என் கண்ணால் பார்த்தேன். அதாவது டெலிவரி அன்றைக்கெலாம் போய் உள்ளே போய் பார்க்கல, நான் அப்போது வந்து குட்டி பாப்பான்னு வைங்களேன். ஆனால் நமக்கு வந்து 1, 2 விஷயம் தெரியும்ல. எங்கள் அம்மா படுத்தே தான் இருப்பாங்க, 40 நாள் படுத்தே இருப்பாங்க. அவங்களோட அம்மா தான் அவங்கள வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நான் நினைப்பேன், பரவாயில்லையடா, அப்போ 40 நாள் நம்ம லீவ் விட்டுறலாம் வேலைக்கு அப்படின்ட்டு. ஆனால் இப்போ உள்ள மாம்ஸ்க்கு வந்து அந்த பிரச்சனை வந்து நிறையா இருக்குது. 40 நாள் லீவ் இல்லைங்க, 4 நாள் கூட எவனும் லீவ் தர மாட்டான், நம்மளே லீவ் தான் எடுக்கணும். ஆனால் நம்மளை லீவ் எடுக்கவும் விடாதுங்க நம்ம பேபிஸ்லாம். இதெல்லாம் போதான்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணி நடுமுதுல ஊசியை போட்டு குத்தி விட்டு ஆப்ரேஷனை பண்ணி எழுப்பி விட்டுட்டு டாக்டர் வந்து 4வது நாள் சொல்லுவாங்க, ஏம்மா எந்திரிச்சு கொஞ்சம் வாக் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இது எந்த டாக்டரை நான் குறை சொல்கிறதுக்காக சொல்லலைங்க, எல்லாராலையும் வாக் பண்ணணுங்கிறது கண்டிப்பாக முடியாத காரியம். என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஆப்ரேஷன் தான், அந்த பிள்ளையால் எந்திரிச்சு நடக்கவே முடியல. அந்த பிள்ளை எந்திரிச்சு நடமா அப்போ தான் உனக்கு ஹெல்த்துமா அப்படிங்கிறாங்க. அவளால் கண்டிப்பாக 1 வீக்குக்கு அப்புறம் கண்டிப்பாக நடந்து தான் ஆவா. ஆனால் 4 நாள்லேயே எந்திரிச்சு நடக்கும்போது அவங்க மாமியார் உடனே நினச்சிக்கிட்டாங்க, ஓ ஆப்ரேஷன் பண்ணாலும் நம்ம உடம்பு வந்து அப்படியே இருக்குதான் போல், அப்போ நம்ம வந்து நடக்க விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது அவளுக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குன்னு சொல்லிட்டு இப்போ உள்ள டாக்டர்ஸுக்கு முதல்ல தெரியலை. ஆப்ரேஷனும் நார்மலோங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் தேவை. ஸோ எல்லா மாமியார்களும் சரி, எல்லா புருஷன்மார்களும் சரி, கொஞ்சம் கொஞ்சம் எங்களையும் கவனிங்கப்பா. ஏன்னா எங்களுக்கும் மனசு இருக்குது, எங்களுக்கும் வலிக்கும். உங்களுக்கு புரியுங்கிறது நான் நம்புகிறேன். ஏன்னா எல்லா அண்ணன்களும் கொஞ்சம் யோசித்து அந்த இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா அவங்க வந்து ஒரு பாத்ரூம் போக முடியாது, ஒரு சாப்பிட முடியாது, நிம்மதியாக தூங்க முடியாது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. அவங்க கோவப்பட்டாங்கன்னா நீங்கள் வந்து திருப்பி கோவத்தை காட்டாதீங்க. கோவத்தை காட்டுங்க, பிள்ளைங்களாம் வளர்ந்து எல்கேஜி யூகேஜிலாம் போனதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஒய்ஃப்ட்ட கோவத்தை காட்டுங்க. அவங்க திருப்பி என்ன காட்டுற என்னத்தை போட்டு அடிக்கிறாங்கன்ட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், ஓகேவா? ஏன்னா அந்தளவுக்கு அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்கப்பா. நீங்கள் கோவத்தை காட்ட காட்ட அவங்களால எப்படி வந்து ரியாக்ட் பண்ணனே தெரியாமல் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிடுவாங்க. ஸோ அதனால் அவங்ககிட்ட நீங்கள் வந்து உங்களோட பாசத்தை காட்டுங்க. நீங்கள் வந்து பக்குவமாக எல்லாத்தையும் புரிய வைங்க, எல்லாமே சரியாகும் நம்ப வைங்க. குழந்தை பெற்று வளர்க்குறது வந்து ஒரு ஈஸியான விஷயம்லாம் கிடையாது, அது ஒரு சந்தோஷமான விஷயம். சொல்லப்போனால் நிறைய கஷ்டங்கள்லாம் வரத்தான் செய்யும். நான்லாம் என் பசங்க வந்து 2மே குட்டி குட்டி பசங்களாக இருக்கும்போது 2மே பால் பாட்டிலுக்காக அழும். நான் சம்டைம்ஸ் நானும் உட்காந்து அழுவேன். 2மே அழுகுது, நமக்கு யாருமே பார்க்குறதுக்கு ஆள் இல்லை, ஏன்டவா என்னை இப்படி சோதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே நான் அந்தளவுக்குலாம் அழுது என்னுடைய சோக கதையெல்லாம் கேட்டிங்கன்னா வேறு இது, அதெல்லாம் வெளில சொல்ல முடியாதுங்க. அந்தளவுக்கு நல்லா கஷ்டப்பட்டுருக்கேன். எனக்கெலாம் பார்க்குறதுக்கு ஆளே கிடையாது. நானே எந்திரிச்சு என்னுடைய ஹஸ்பண்டு நீங்கள் சொன்ன மாதிரி தான் காலைல போய்ட்டு நைட் தான் வருவாங்க. எப்போ தூங்குறோம் என்ன செய்கிறோன்னே தெரியாது. பிள்ளைங்க அழுகும்போது எனக்கும் அழுகையாக வரும். நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஆள் இல்லாமல் இப்படி அனாதையாக இருக்கிறமென்ட்லாம் நான் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். ஸோ ஃபீல் பண்ணாதீங்க சிஸ்டர், எல்லாமே சரியாகும், ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுக்கு அடுத்த வீடியோவில் புள்ள பிறந்ததுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், நம்மளோட உடம்ப வந்து எப்படி ஹெல்த்தியாக கொண்டு போகலாம், ஏன் இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து யோசிக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் சரி பண்ணி நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும் நான் நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது நான் தப்பாக சொல்லியிருந்தேன்னா சாரி, மன்னிச்சுக்கோங்க. ஓகே, டாட்டா, பாய்மா.